செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு தமிழ் திருப்புதல் வீடியோ, அழகு தேர்வு 5இன் திருப்புதல் வீடியோ. புரியுதுங்களா? 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் ரிவிஷன் வீடியோ ஃபார் யூனிட் டெஸ்ட் 5. புரியுதுங்களா? உங்களுக்கு போர்ஷன்ஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட்னா ஃபஸ்ட் லெசன், டேர்ம் 2 ஃபஸ்ட் லெசன் ஒன்று தான், ஒரே ஒரு லெசன். யூனிட் டெஸ்ட் 5 உடைய மார்க்ஸ் 25 மார்க்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் லெசன், டேர்ம் 2 ஃபஸ்ட் லெசன் உண்மையே உயர்வு. ஸோ கிளாஸ் ஒர்க் நோட் நீங்கள்லாம் எழுதலைன்னா தயவுசெய்து நோட்டில் எழுதிக்குங்க. புரியுதுங்களா? நோட்டில் எழுதினவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த பாட்டை வந்து இந்த பாட்டுடைய சின்ன சின்ன வேர்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா படிங்க. உப்பு, மூட்டை, கழுதை, பாருங்க, கரைந்தது, எடை, நனைந்த, மூட்டை, இதெல்லாம் உரிமையாளர், வேகமாக, அடுத்தது நாள்தோறும், மகிழ்ச்சி, அடுத்தது அசைந்து, கீழே, இந்த சின்ன சின்ன வேர்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் வந்து விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக வரும். ப்ளூ பிரிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பொருள் எழுதுக. ரோமன் லெட்டர் 1 பொருள் எழுதுக 2 மார்க்ஸ். ரோமன் லெட்டர் 2 எதிர்ச்சொல் எழுதுக 3 மார்க்ஸ். ரோமன் லெட்டர் 3 பிரித்து எழுதுக 2 மார்க்ஸ். ஸோ ரோமன் லெட்டர் 4 விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக 10 மார்க்ஸ். ஸோ விடுபட்ட எழுத்துக்களை எழுதுகள்லாம் வந்து நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். புரியுதுங்களா? அதனால தான் வந்து அண்டர்லைன் பண்ணி நீங்கள் படிச்சிங்க. அது புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்லேயே கொடுத்துருக்கேன். நான் சுமந்து, சுமந்து மீனிங்ஸ் என்னம்மா? சுமந்து என்றால் இச்சொல்லின் பொருள் தாங்கி, தா இங்கி, தாங்கி, சுமந்து தாங்கி. அடுத்தது இன்னொன்று பொருள் எழுதுக கொடுத்துருக்கேன். இன்பம் வரும். இன்ப, இன்பம் என்றால் மகிழ்ச்சி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள். செகண்ட் ஒன், வேண்டும் என்று இச்சொல் பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. ஸோ டிக் பண்ணி எழுதாதவங்க எழுதிக்குங்க. டிக் பண்ணி எழுதிக்கங்க. டெக்ஸ்ட் புக்கில் எழுதாதவங்க எழுதிக்கங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், எதிர்ச்சொல் பாருங்கள். நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். நினைத்தது, மறந்தது. ஃபஸ்ட் ஒன் இருக்குங்க பாருங்கள், மறந்தது, மற இந்தது, மறந்தது. சுமந்து, தாங்கி, எதிர்ச்சொல் பாருங்கள், எதிர்ச்சொல் நினைத்தது, மறந்தது. ஸோ பிரித்து எழுதுக. வேண்டும் என்று என்றால் பிரித்து எழுதுக. எப்படி பிரித்து எழுதணும்? வேண்டும் கூட்டல் என்று. ஸோ இம்மு எழுதி கூட்டல் குறி போட்டு உயிர் எழுத்தின் ஏ எழுதணும். உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா, உயிர் எழுத்து எழுதணும். வேண்டும் கூட்டல் என்று. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள். சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. ஸோ நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டை. அடுத்தது அந்த ஓரத்தில் எல்லாம் ஒவ்வொரு லெட்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து வச்சு எழுதணும் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் டெக்ஸ்ட் புக்கில் எழுதாதவங்க எழுதிக்குங்க. கு டை, குடை. அடுத்த லெட்டர் த டை, தடை. எல்லாத்துக்கும் இந்த லெட்டர்ஸ் இருக்கிற சைடில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்கும் இந்த நடுவில் இருக்கிற லெட்டரை சேர்த்து எழுதணும். புரியுதுங்களா? கு டை, குடை. த டை, தடை. உ டை, உடை. ஓ டை, ஓடை. ஏ டை, எடை. க டை, கடை. புரியுதுங்களா? இதை தவிர வந்தால் கூட நீங்கள் எழுதணும். ம டை, மடை. ப டை, படை. புரியுதுங்களா? த டை, தடை. நடை, ந டை, நடை. ஸோ எது வந்தாலும் நீங்கள் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், கவலை, அழுகை, சினம், புன்னகை, பயம், அன்பு. ஸோ இது வந்தாலும் வரும். ஸோ வந்து எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா?
அடுத்தது பாருங்கள், நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எழுதாதவங்க அதை பார்த்து எழுதுங்க. கிளாஸ் ஒர்க் எழுதாதவங்க தயவுசெய்து எழுதிக்குங்க. அப்போ தான் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ கிளாஸ் ஒர்க் எழுதாதவங்க எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சொல்வதை எழுதுக இருக்கு இல்லையா, இது விடுபட்ட எழுத்துக்களாக வரும், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஆட்டம் வரும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், உப்பு, இப்பு, உப்பு. அடுத்தது மூட்டை, இட்டை, மூட்டை. தேர்ட் ஒன் ஓடை, ஓடை, ஓடை. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டில் வர சின்ன சின்ன வேர்டை படிச்சுக்குங்க, எழுதி பாருங்கள், உங்களுடைய ரஃப் நோட்லேயும் எழுதுங்க. ஸோ கிளாஸ் ஒர்க்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். புரியுதுங்களா? டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த இதுவும் நீங்கள் படிச்சுக்கணும். எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸசைஸும் பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ ஈஸி. இந்த யூனிட் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நல்ல 25 out of 25 நீங்கள் வாங்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வேர்டெல்லாம் எழுதி பாருங்கள், ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீங்க. புரியுதுங்களா? வேகமாக, ஃபோர்த் ஒன் பாருங்கள், வேகமாக, வேகமாக, வேகமாக. அதாவது ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கழுதை, 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 கழுதை. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், உரிமையாளர், உரிமையாளர், உரிமையாளர். செவன்த் ஒன் பஞ்சு, இஞ்சு, பஞ்சு. எய்த் ஒன் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. நைன்த் ஒன் உயர்வு, உயர்வு, உயர்வு. டென்த் ஒன் உண்மை, இன்மை, உண்மை. அடுத்தது பாருங்கள், பொருள் எழுதுக, சுமந்து தாங்கி, ஏற்கனவே உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. இன்பம், மகிழ்ச்சி, இச்சி, மகிழ்ச்சி, இன்பம், மகிழ்ச்சி. சுமந்து தாங்கி, இன்பம், மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்கள், எதிர்ச்சொல், நினைத்தது, மறந்தது, இந்தது, மறந்தது, நினைத்தது, மறந்தது. உயர்வு, உயர்வு, உயர்வு. ஆப்போசிட் தாழ்வு, எதிர்ச்சொல் என்ன வரும்? தாழ்வு. உயர்வு, தாழ்வு. தாழ்வு, 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 தாழ்வு. உயர்வு, தாழ்வு. தேர்ட் ஒன் பெருமை, ஆப்போசிட் சிறுமை. பெருமை, பெருமை, பெருமை. சிறுமை, 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 சிறுமை. அடுத்தது பிரித்து எழுதுக பாருங்கள், வேண்டுமென்று, வேண்டும் கூட்டல் என்று. அடுத்தது ஏமாற்றி கொண்டது. ஸோ இக்கு மாத்திரம் ஏமாற்றி, இக்கு மாத்திரம் எடுத்து கூட்டலுக்குரிய போட்டணும். ஏமாற்றி கூட்டல் கொண்டது, இண்டது, கொண்டது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அழகு தேர்வு 5. ஸோ 25 out of 25 வாங்கலாம். நல்லா படிங்க. புரியுதுங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். புரியுதுங்களா? ஸோ நன்றி மாணவர்களே.